கரூர்னா செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜினா கரூர் அப்படின்னு நான் சொல்லலைங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூரில் இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசு ஊழியர்களையும் அவர் கையில் தான் வச்சிருக்காரு. இவர் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி, இந்த கரூரை கெடுக்கிறதே இவர் தான் அப்படின்னு மு.க. ஸ்டாலினே அவர் வாய்ப்பட சொல்லியிருக்காரு. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. டிஜிபியை பார்த்து புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை. ஆனால் இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு உங்களுக்கு தோணலாம். விஜய் மாநாட்டில் கூட்ட நெரிசலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இந்த செய்தி கேட்டவனே எனக்கு இந்த நியூஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. காரணம் என்னென்னா, அவர் செந்தில் பாலாஜியை பற்றி 10 ரூபா பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடுன அடுத்த நிமிஷம் ஒரு செருப்பு மேலே விழுகுது விஜய் மேலே. ஒரு செருப்பு மட்டும் இல்ல, 4-5 செருப்புகள் விழுந்துச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அனுமதி கேட்ட இடம் ஒன்று, ஆனால் கொடுக்கப்பட்ட இடம் ஒன்று. இது இவங்களுக்கு வாடிக்கையான ஒரு விஷயம் தான். ஏன்னா திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் எதிர்க்கட்சிகள் வஞ்சிக்கப்படுவது வாடிக்கையாக நடந்துட்டு தான் இருக்குது. அது அதிமுகவாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும். கடைசியாக விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி எடப்பாடியாருக்கும் அதே இடம் தான் கொடுக்கப்பட்டது, விஜய்க்கும் அதே இடம் தான் கொடுக்கப்பட்டது. மிக குறுகிய இடம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் போனாலோ, ஸ்டாலின் போனாலோ, ஏன் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி போனால் கூட இப்போ கூட முப்பெரும் விழா நடந்துச்சு. அந்த மேடைக்கு போவதற்காக ஸ்டாலினுக்கு தார் ரோடே போட்டு கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய இடம் கரூரில் இருக்கும் பொழுது எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் மிக குறுகலான இடத்தை கொடுத்து அந்த இடத்துல இவ்வளவு ஒரு மிகப்பெரிய விபத்துகளும் நடக்க காரணமாக இருந்தது யார் அப்படின்ற கேள்வி நான் கேட்க கிடையாது, கரூர் மக்கள் கேட்குறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு ஒரு அமைச்சரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப மனிதாபிமானம் மிக்க அமைச்சர். அவரோட அழுகையும் கண்ணீரும் பார்த்த உடனே எனக்கே மனசு கலங்கிருச்சு. ஏன்னா அங்கே இறந்து கிடக்கிறவங்களை பார்த்து அப்படி ஒரு கண்ணீர் விட்டார். அவ்வளோ ஒரு மனிதாபிமானம் மிக்க அமைச்சர். திருச்சியிலிருந்து விஷயம் கேட்டோன்னே கரூருக்கு ஓடி வரார். ஆனால் திருச்சியில் திருவெரும்பூர் பக்கத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் விடுதியில தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சு கொண்டாரு. தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்கல. ரைட்டு. திருச்சி திருவெரும்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தூய்மை பணியாளர்கள் பாதாள சாக்கடையில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது விஷவாயு தாக்கி இறந்து போனாங்க. 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகலை, போன வாரம் தான் ஆச்சு. ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்க்கல. சரி, அதுதான் விட்டுருங்க. புதுக்கோட்டையில் வேங்கை வயலில் மலம் கலந்த தண்ணீரை குடித்து 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வயிற்றால வாந்தியெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு புதுக்கோட்டை மருத்துவமனையில் இருந்த பொழுது கரூருக்கு வர அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்ம புதுக்கோட்டைக்கு போல. சரி, ரைட்டு. ஏன்னா மனிதாபிமானம் மிக்க அமைச்சர்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜவஹர் அலி அப்படின்ற ஒரு சமூக ஆர்வலர் கல்குவாரிகளில் முறைகேடு நடக்குது, தட்டி கேட்கணும் அப்படின்னு ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்த போது அந்த மனு கொடுத்ததற்காக அவர் மீது வாகனம் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். அப்போ இந்த மனிதாபிமானம் மிக்க அமைச்சர் புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி அவருக்கு உடம்புக்கு அஞ்சலி செலுத்த கிடையாது, அவர் வீட்டை பார்க்க கிடையாது, ஏன் அந்த கண்ணீர் கூட வர கிடையாது. இது மட்டும் கிடையாதுங்க. திருச்சிக்கு பக்கத்தில் திண்டுக்கல். இந்த திண்டுக்கல்லில் கடந்த வருடம் ஒரு மருத்துவமனையில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. 30க்கும் மேற்பட்டவர்கள் உடல் கருகி இறந்து போனாங்க. அப்போது இந்த மனிதாபிமானம் மிக்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சியிலிருந்து திண்டுக்கல் பக்கம் கூட எட்டி பார்க்க கிடையாது, அந்த கண்ணீரும் வர கிடையாது. ஆனால் கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் திருச்சியிலிருந்து கரூருக்கு வருகிறாருன்னா ஏதோ ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா திமுகவினர் எப்போதுமே மக்கள் பணிக்கு இவ்வளவு சீக்கிரமாக போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, கரூர் மக்கள் சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம், செங்கல்பட்டுலையும் கள்ளச்சாராய மரணம், மரக்காணத்திலும் கள்ளச்சாராய மரணம். இதுக்கு எதுக்குமே செல்லாத அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் செந்தில் பாலாஜியும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி சென்னையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும், ஏன் துபாயிலிருந்தே நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்துட்டு போயிட்டாரு. இவ்வளவு நாடகங்கள் நடக்கும் பொழுது என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும். இவ்வளவுக்கும் நீங்க அழுகாத கண்ணீர் விடாத ஒரு அமைச்சர், குத்துக்கல்லு மாதிரி இருந்த நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கண்கலங்க வச்சுட்டாங்க கரூர் மக்கள். ஏன்னா அத்தனை உடல்களை பார்த்ததுமே அவ்வளவு ஒரு மனிதாபிமானம் மிக்க அமைச்சர் அழுதுருக்காரு. இதுவரைக்கும் அழுகாத ஒரு அமைச்சர் இப்போ அழுதுருக்காரு. துபாயில இருந்து இந்த விஷயம் கேட்டதுமே நாங்கள் கரூருக்கு வந்துட்டோம், எவ்வளவு ஒரு மனிதாபிமானம் மிக்க அமைச்சர் பாருங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினை சொல்றாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். துபாய்க்கு நீங்கள் எதுக்காண்டி போனீங்க? தமிழக அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்க போனீங்களா, இல்லை எதுவும் முதலீடை ஈர்க்க போனீங்களா, இல்லை எதுக்காண்டி போனீங்க? நீங்கள் போனதே டூருக்காண்டி போயிருக்கீங்க. டூருக்கு போயிட்டு டூருக்கு வந்துட்டு திரும்பி கரூர்லேருந்து டூர் முடிச்சுட்டு துபாய்க்கு போயிருக்காரு. விஜயை பற்றி நம்ம கேள்வி கேட்குற நம்ம எப்பயுமே உதயநிதி ஸ்டாலினை பற்றி கேள்வி கேட்க மாட்டோம். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லணும். என்ன விஷயம்னா, குறுகலான இடத்துல இவ்வளவு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் விஜய் பேசுகிறார், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, நெரிசல்கள் மூலமாக மக்கள் இறந்து போகிறாங்க, இவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்குது. ஆனால்
எல்லா கட்சிக்காரர்களும் ஒரே ஒருத்தர்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைமை இடத்திலிருந்து எப்படி கட்சி வழிநடத்த வேணும்னு கற்றுக்கணும். காரணம் என்னன்னா, அதே இடத்துல தான் கடந்த வாரம் எடப்பாடியார் கூட்டம் நடத்தினாரு. ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை. ஆனால் இப்போ நடந்த மாதிரியே ஆம்புலன்ஸையும் உள்ளே விட்டாங்க, கரண்ட்டும் கட் பண்ணாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் தொண்டர்களுடைய அந்த இராணுவ கட்டுப்பாடும் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையின் இருக்கிற கட்டுப்பாடும் அந்த தொண்டர்களை அவ்வளவு ஒரு இராணுவ கட்டுப்பாடாக வச்சு அரசாங்கம் கண்டிப்பாக நமக்கு அனுமதி தராது, உறுதுணையாக இருக்காது என்பதை தெரிஞ்சும் ஒரு கட்சி எப்படி நடத்தணுன்றதை எடப்பாடியார் நடத்தி காட்டியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து அனைத்து கட்சிக்காரர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவாக கற்றுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னா, சிபிஐ விசாரணை. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் சொல்றாரு, இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றாரு. ஆனால் தமிழக அரசாங்கம் அவசரமாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடாமல் முன்னாள் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை வைத்து ஒரு ஆணையம் அமைத்து அந்த ஆணையம் விசாரிக்கும், உடனடியாக அதில் தீர்ப்பு கிடைக்கும் சொல்றது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குன்னு கரூர் மக்கள் சொல்றாங்க. காரணம், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எடப்பாடியார் கேட்கிறாரு. இவங்க ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறாங்க. மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் உடற்கூராய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதை மீறி உடனடியாக 40க்கும் மேற்பட்ட உடல்களை உடற்கூராய்வு செஞ்சு உடனடியாக பாதிக்கப்பட்டவருடைய வீடுகளில் கொடுத்து யாரையுமே பார்க்க விடாமல் செஞ்சது ஏன் இந்த அவசரம்ன்ற கேள்வி எனக்கு எழுது. காரணம், ஏதோ ஒரு குற்றவாளியை மறைப்பதற்காகவோ ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட நபரை அந்த குற்றத்தில் இருந்து மறைப்பதற்காகவும் இவர்கள் இந்த நாடகத்தை நடத்துகிறாங்களான்னு சொல்லிட்டு கரூர் மக்களுக்கும் எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது. காரணம், சிபிஐ விசாரணை அமைக்கவில்லை, உடனடியாக உடல்கள் வீடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது, எந்த அரசியல் தலைவரும் அங்கே பார்க்கப்படவில்லை. காவல்துறையிட்ட அனுமதி கேட்டால் அனுமதி நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் கேட்ட இடத்துல கொடுக்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சி கிடையாது, நீங்கள் எதிர்கட்சி அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு மட்டும் மிக குறுகிய இடத்துல இடம் கொடுக்குறாங்க. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி. போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆளுங்கட்சி அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, அவங்க வீட்டிலிருந்து கோட்டைக்கு போகிறதா இருக்கட்டும், கோட்டையிலிருந்து ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போகிறதா இருக்கட்டும், கட்சி அலுவலகத்துக்கு போகிறதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு 50 மீட்டருக்கு ஒரு போலீஸை நிறுத்தி, இதே சென்னையில் நீங்கள் டெய்லி பார்க்கலாம், 50 மீட்டருக்கு ஒரு போலீஸை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குற திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற மாநாட்டிற்கு ஒரு 50 போலீஸை கூட அனுப்பாமல் இருந்தீங்கன்னா என்ன சட்ட ஒழுங்கு இருக்கும் இந்த நாட்டில்? சட்டம் ஒழுங்கு சீர்கட காரணமே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படாததும் போலீஸ் முறையான நெறிமுறைகளை வகுக்காததும் தான் காரணம்னு கரூர் மக்கள் சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு விஜய் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க? ஏன் உங்களை பாஜக காப்பாற்றிருமா? பாஜக காப்பாற்றிரும் நம்பிக்கையில் நீங்கள் நீதிமன்றம் போகிறீங்களா? தமிழக அரசாங்கம் தானே ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க, அவங்க நீதி வாங்கி தரமாட்டாங்கன்னு நம்புறீங்களா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையில் வன்னியரசிட்ட நான் ஒன்று தான் கேட்கணும். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மதிக்காமல், அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒரு நபர் ஆணையத்தை நம்புறீங்களா? விஜய் அம்பேத்கரை நம்புறாரு, சட்டத்தை நம்புறாரு, அங்கே போய் கேஸ் போட போறாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நம்பாம ஒரு நபர் ஆணையத்தை நம்புறீங்களா? அப்போ யாரை நீங்கள் அவமதிக்க பார்க்குறீங்க? யாரை நீங்கள் சிறுமப்படுத்த பார்க்குறீங்க? இன்னொரு விஷயம், சிபிஐ விசாரணை வந்தால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவாங்கன்னு பயத்தில் இருக்கீங்களா? ஏன்னா பேச வேண்டியவங்க பேசாமல் நீங்கள் பேசுகிறதே ஒரு குளறுபடியான ஒரு விஷயமாகவும் சந்தேகத்தை எழுப்பும் கூடிய விஷயமாகவும் தான் இருக்குது. இத்தனை குளறுபடிகளுக்கு மத்தியிலும் செய்தியாளர்கள் கேட்குறாங்க எடப்பாடியார்கிட்ட, விஜய் ஏன் பார்க்கல, நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டபொழுது, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் தலைவர் அப்படி ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. என்ன தெரியுமா? இறந்து போனது தாவேகாவினுடைய தொண்டர்கள். அந்த கட்சியின் தலைவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பார். நான் பல கூட்டத்துக்கு போகிறேன், பல மக்களை பார்க்குறேன், எனக்கும் அந்த வருத்தம் இருக்குது. ஆனால் அவருடைய தொண்டர்கள் இறந்துருக்காங்க, எவ்வளோ வருத்தப்படுவார். இதில் போய் அரசியல் எல்லாம் பார்க்காதீங்க, பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறது ரொம்ப கேவலமான ஒன்றுங்க, தயவு செய்து அந்த விஜய் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு ஒரு ஜென்டில்மேன் பாலிடிக்ஸை எடப்பாடியார் பண்ணியிருக்காரு. அந்த மக்களை பார்க்கவே இல்லை. ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு நினைக்கிறோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசணும், தயவு செய்து அரசியல். உண்மையில் இப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை. ஒரு ஆம்புலன்ஸை விட்டு அரசியல் பண்ணுறதோ, மின்சாரத்தை கட் பண்ணுறதோ, அங்கே இறந்த அடுத்த நிமிஷம் கோயம்புத்தூரில் பேனர் வைக்கிறாங்க கண்ணீர் அஞ்சலி. அது எப்படி திமிங்கலாம் உங்களுக்கு மட்டும் தோணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது திமுகவினுடைய அரசியலும் திமுகவினுடைய இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது?
தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.